வாவல் மீனை எப்படி பொரிக்கலாம்னு பார்ப்போம். வணக்கம், இதுதான் வாவல் மீன். இதை எப்படி பொரிக்கலாங்கிறத பார்ப்போம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் எண்ணெய், மசாலாவுக்கு தேங்காய், மிளகாப்பொடி, சீரகப்பொடி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கணும். இது புளி, மஞ்சள் பொடி, கல்லுப்பு, பத்தாததுக்கு தேவைக்கு நைஸ் உப்பு கொடுக்கும் தண்ணி. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நல்லா பெரிய சட்டியாக எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். தேவையான மீனுக்கு தேவையான மசாலா ஃபுல்லாக போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம். இதை தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணியாக போயிடும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய். இது எண்ணெய் சேர்க்கறதுனால ரொம்ப பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி தேவை கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாவை பரட்டிட்டு வாயில் வச்சு பார்த்துக்கோங்க. எது கம்மியாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. உப்பு வேணா உப்பு போட்டுக்கோங்க, உரப்பு வேணா உரப்பு போட்டுக்கோங்க, உரப்பு மிளகா போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால கொஞ்சம் வாசமாகவும் கலரும் நமக்கு கொடுக்கும் பொரிக்கும் போது. இப்போ மீனை பரட்ட போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். மீனை மொத்தமாக போட்டக்கூடாது, அப்புறம் எல்லாம் உடஞ்சிடும். ஒவ்வொரு மீனாக பரட்டி இந்த சட்டியில் மாற்றிடணும். எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நல்லா அப்படி எல்லா சைடும் இந்த மசாலா எல்லா சைடும் போட்டாத மாதிரி பரட்டணும். ஒவ்வொரு மீனாக அப்படி போட்டு நல்லா பரட்டி வைக்கணும். நல்லா 1 மணி நேரமாவது மீன் ஊறணும். அப்போ தான் நமக்கு அந்த உள்ள உரப்பு எல்லாமே சாந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பரட்டினோடனே பொரிச்சிட்டோம்னா அது ஃபுல்லாக உள்ள வரைக்கும் சாராது, மேலேயே மசாலா இருக்கும். இதுக்கு சிலர் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இப்படி பொரிச்சிங்கன்னா நல்லா உப்பு உரப்புமாக நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு அதெல்லாம் போட்டிங்கன்னா உப்பு உரப்பை எடுத்துரும். இன்னும் கல்லில் போய் அது தோசைகளில் தான் நம்ம மீன் போயிட்டேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டால் அது அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது. பாரம்பரியமாக பொரிக்கிறது தோசைக்கல்லில் போட்டு பொரிக்கிறது தான். அப்போ இல்லை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா அது ஃபுல்லாக கல்லில் ஒட்டி இதாகிடும். நல்லா பரட்டியாச்சு. 1 மணி நேரம் கழிச்சு நம்ம இப்போ மீன் பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கல் காயணும். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு வரணும். சூடு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக போட்டு பொரிக்கணும். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு மீனாக போட்டோம். இந்த மாதிரி பொரிக்கும் போது தான் மீன் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 5 மீனாக போட்டு பொரிச்சா போதும். இன்னும் நிறையா இருக்கிறதுனால கூட மீன் உள்ள மசாலாவை அப்படியே மீனில் ஊற்றுது. மேலே வெள்ளையாக இருந்துச்சுன்னா அது மேலே கொஞ்சம் மசாலா ஊற்றிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு பொரிக்கணும். நல்லா சகப்பாக வர வரைக்கும் திருப்பி விடணும். சைடில் அப்படியே மீன் குழம்பு பொரிக்கணும். இன்னும் ஒரு நாள் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சாதம் சூடாக ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு கொதிக்க தயாராகிடுச்சு. பொரிச்ச மீனும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட
வாங்க சுவைக்கலாம். சுட சுட சாதம், மீன் குழம்பு, வாவல் மீன் பொரியல் ரெடி. வாங்க தலைவாழை விருந்துக்கு உண்ணலாம் சேர்ந்து.